சபரிமலைக்கு டோலியில் உட்கார்ந்து போகின்ற பக்தருக்கு மூட்டு வலியும் உடல் அசதியும் வராது. அப்படித்தான் டோலி சுமப்பவனுக்கு உடல் அசதியும் வலியும் தொடர்ந்து இருக்கும். எத்தனை ஆண்டுகள் அவன் டோலி சுமந்தாலும் வீட்டுக்கு போகும்போது மிஞ்சுவது குறைவுதான். இவ்வாறே இந்த பிறவியில் சுகமாக போகலாம் அல்லது சுமந்தபடியும் போகலாம். ஆனால் போய்தான் தீர வேண்டும். உன்னை கொஞ்சம் மாற்று. நீ தூக்குபவனாக இல்லாமல் உட்கார்ந்து செல்பவனாக மாற யோசனை செய். உனது புத்தியை தீட்டு, அதற்கான சக்தியை வசதியை பெருக்கு. எல்லாம் வந்த பிறகு வந்தவற்றின் மீது பற்று வைக்காதே. இதுதான் கர்மயோகம். என்னை நம்பித்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று எண்ணமிடாதே. ஒரு டியூப்லைட் பிரகாசமாக எரியும் போது எல்லா உயிரினங்களும் அதன் வெளிச்சத்தை பயன்படுத்தி கொள்ளும். அது ஃபியூஸ் போனதாக ஆகும்போது சத்தமே இல்லாமல் தூக்கி போட்டு விடுவார்களே அல்லால் இதுவரை அது செய்த சேவையை யாரும் கொண்டாடுவதே கிடையாது. இன்னும் எரியும் என நினைத்தேன், இப்படி போய்விட்டதே என புலம்பியபடி தூக்கி எறிந்து விட்டு போவார்கள். இதுவே உனது நிலையும். எனவே இருக்கும் வரை உனக்காக வாழ். மற்றவர் பற்றி கவலைப்படாதே. உனக்காக வாழும்போதே அடுத்தவர்களும் வாழ்வார்கள். இதுதான் புண்ணியம் சேர்க்கும் வழி. நிரந்த சொத்து சேர்ப்பது, அடுத்த பிறவிக்கும் தொடர்வது. இதை தொடர்ந்து அபியாசம் செய்து வந்தால் தோல்வி வந்தால் துவளமாட்டாய். வெற்றியின் போது குதிக்க மாட்டாய். வெறுப்பாகி வீட்டை விட்டு ஓடமாட்டாய். அதற்கான அவசியமும் இருக்காது. ஓம் சாய்ராம்.